இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சேனையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 3 நபர்கள் அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் யாருன்ட்டுன்னு. அவர்களில் முதல் நபர் யாருன்னா, மரியாயின் சேனையை ஆரம்பித்த பிரான்சிஸ் மைக்கேல் டஃப். மரியாயின் சேனையை ஆரம்பித்து வைத்தவர் அமெரிக்க தேசங்களில். இவரும் ஒரு மிக முக்கியமான நபர் மரியாயின் சேனையில். இவரும் ஒரு பொதுநிலையினர். இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் மரியாயின் சேனையை ஆரம்பித்து வச்சவங்க. இவங்களை வீட்டை விட்டு, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியே போய் மாதாவிற்கு பணி செய்யக்கூடிய வல்லமையை இந்த மரியாயின் சேனை அவங்களுக்கு அளிச்சிச்சு. இதுதான் மரியாயின் சேனையுடைய மிகப்பெரிய கொடை ஆசீர்வாதம். மரியாயே வாழ்க. அன்பானவர்களே, மரியாயின் சேனையினுடைய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சேனை சம்பந்தப்பட்ட 4 முக்கியமான நபர்களை, அதில் ஒருவர் புனித மான்ஃபோர்ட்டை பற்றி பார்த்தோம். அவர் தான் மரியாயின் சேனையை தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தார். அவர் அறிவித்த 200-210 வருடத்துக்கு அப்புறம் மரியாயின் சேனை ஆரம்பிச்சதுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சேனையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 3 நபர்கள் அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் யாருன்ட்டுன்னு. ஒருவர் மரியாயின் சேனையை ஆரம்பித்தவர், அவர் ஒரு பொதுநிலையினர். மீதி இன்னும் 2 பேர், அவங்களும் பொதுநிலையினர். இவங்கெல்லாம் மரியாயின் சேனையை அடித்தளமாக இருந்திருக்கிறாங்க. அவர்களில் முதல் நபர் யாருன்னா, மரியாயின் சேனையை ஆரம்பித்த பிரான்சிஸ் மைக்கேல் டஃப். இவரை சுருக்கமாக ஃப்ராங்க் டஃப் அப்படின்னுவோம். இவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர், டப்ளின் நகரத்தில் வாழ்ந்தவர். இவர் ஒரு பொதுநிலையினர். 1889 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி பிறந்தார். 1980 வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அவர் இறந்தார். இந்த பிறந்தது, இறந்தது, மரியாயின் சேனையை ஆரம்பித்தது எல்லாமே 7ஆம் தேதி. அவருக்கு அப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. செப்டம்பர் மாதம் 1921 ஆண்டு 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி தான் இவர் மரியாயின் சேனையை ஆரம்பித்தார். அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகரம் டப்ளினில். அவர் பிறந்தது ஜூன் 7, 1889, இறந்தது நவம்பர் 7, 1980. எல்லாமே 7-7ன்னு. இந்த 7ன்றது பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையை குறிக்கின்ற ஒரு எண்ணாக இருக்குது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி. இவர் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் மைக்கேல் டஃப்னுவாங்க. மரியாயின் சேனையாளரால் ஃப்ராங்க் டஃப் அப்படின்னு அழைக்கப்படுபவர், பொதுநிலையினர். இவர் ஆரம்பித்த மரியாயின் சேனை மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய பலனை திருச்சபைக்கு கொடுத்ததால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடந்தப்ப அழைக்கப்பட்ட, உலகத்திலிருந்து அழைக்கப்பட்ட, அதில் பங்கு பெறுவதற்கு அழைக்கப்பட்ட ஒரே பொதுநிலையினர் யாருன்னா இவர் தான், இந்த ஃப்ராங்க் டஃப் தான். அவர் தான் திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் கூப்பிட்டார். கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடக்கிறப்ப உள்ளே வந்த ஒரே நபர் இவர் தான். மீதி பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரிதினால்கள், பேராயர்கள், ஆயர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதில் வந்த ஒரே பொதுநிலையினர் இவர். வர்றப்ப, உள்ள நுழைஞ்சி வர்றப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நபர். ஏன் அந்த சிறப்பு இவருக்கு கிடைச்சிச்சுன்னா, மாதாவிற்கான ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்தியதால், அவர் ஏற்படுத்திய அந்த மரியாயின் சேனைன்ற அமைப்பு உலகம் முழுவதும் மிகப்பெரிய பலனை கொடுத்துச்சு திருச்சபைக்கு. அதனால் அவரை திருத்தந்தை வந்து இதில் கலந்துக்கணும்னு கூப்பிட்டுருந்தார். இவர் ஒரு மிக முக்கியமான நபர். இவர் புனிதர் பட்ட நிலைக்கு முன் போயிட்டுருக்கிறார். இவருக்காக நம்ம வேண்டிகிட்டு இருக்கிறோம். உலகமே இவருக்காக வேண்டியது. சீக்கிரம் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கணும்னு இறையடியார் அப்படின்ற அந்த முதல் நிலையை அவர் கடந்திருக்கார். இன்னும் புனிதர் பட்டம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அடுத்ததா இவர் அல்ஃபோன்ஸ் லாம்பி அப்படின்னு இவர் பெயர். இவரும் ஒரு பொது நிலையினர். இவர் 1932 ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி பிறந்தவர். இறந்தது 1959 ஆண்டு ஜனவரி மாதம் 21வது நாள். இவரும் ஒரு இறையடியார், அல்ஃபோன்ஸ் லாம்பின்றவர். இவர் என்ன செஞ்சாருன்னா, அமெரிக்க நாடுகளில் மரியாயின் சேனையை இவர் போய் ஆரம்பித்து வைத்தவர். நாடுகளாக போய் விசிட் பண்ணி மரியாயின் சேனையை ஆரம்பித்து வைத்தவர் அமெரிக்க தேசங்களில். இவரும் ஒரு மிக முக்கியமான நபர் மரியாயின் சேனையில். இவரும் ஒரு பொதுநிலையினர். இவர் இறையடியார் பட்டம் வாங்கியவர். அடுத்ததாக புனிதர் பட்டத்துக்கு இவரை திருச்சபை அறிவிக்கணும். அதுக்காக சேனையில் பார்த்திங்கன்னா இன்று வரைக்கும் இவங்கெல்லாம் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படணுன்ட்டு வேண்டிகிட்டு இருக்கிறோம்.
அடுத்ததா இந்த அம்மா எடல்குவின், இவங்கள் ஒரு பெண். இவங்க 1907 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் பிறந்தாங்க. 1944ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி இறந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் மரியாயின் சேனையை ஆரம்பித்து வச்சவங்க. மிக மிக சவாலான அனுபவங்கள்லாம் அந்த கண்டத்தில் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அடிப்படை வசதியே இல்லாத ஆப்பிரிக்க நாடுகள், சாப்பாடு இருக்காது, போக்குவரத்து வசதி இருக்காது, சரியான சாலைகள் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப கடினமான சூழ்நிலையில் மாதாவுக்காக நான் இதை செய்வேன், மாதா இந்த மரியாயின் சேனையில் இருக்கிறதுனால அந்த உலகத்துக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன், மரியாயின் சேனையை எல்லா இடத்துலையும் ஆரம்பிப்பேன்ட்டுன்னு யாரும் செல்ல தயங்குகின்ற அந்த ஆப்பிரிக்க கண்டத்துக்கு போய் இவங்க மரியாயின் சேனையை ஆரம்பித்தாங்க. குடும்பத்தை விட்டுட்டு போனாங்க. இவங்க சிஸ்டர் கிடையாது, இவங்களும் ஒரு பொது நிலையினர் தான். போனாங்க, நிறைய இடங்களில் மரியாயின் சேனை ஆரம்பித்தாங்க. அங்கேயே அந்த காலநிலை, உணவு இதெல்லாம் எதுவுமே ஒத்துக்காமல் அங்கே இறந்தாங்க. ஆக தொலைதூர நாட்டுகளுக்கு போய் குடும்பத்தை விட்டு தான் செய்கிற வேலைகளெல்லாம் விட்டுட்டு மாதாவிற்காக போய் பணி செய்தவங்க இவங்க. இவங்களும் வணக்கத்திற்குரிய அப்படின்ற புனிதர் பட்டத்தினுடைய முதல் நிலையில் இருக்கிற அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. இவங்களும் புனிதராகணும்ன்ட்டு நாம் வேண்டிகிட்டு இருக்கோம் மரியாயின் சேனையில். ஆக 3 பேர் மரியாயின் சேனையை ஆரம்பித்த பொதுநிலையினர் பிராங்க்டஃப், மரியாயின் சேனையை அமெரிக்க நாடுகளில் போய் பரப்பினவர் ஆல்ஃபி லாம்பி, மரியாயின் சேனையை ஆப்பிரிக்க நாடுகளில் பரப்பிய எடல்குவின், இவங்க 3 பேரும் மரியாயின் சேனையின் தூண்களாக இருக்கிறாங்க. ஆக இந்த 3 பேருமே நம்மை போல பொதுநிலையினர். இவர்கள் வெறும் மாதா பக்தராக இல்லை, அப்படியே வாழ்ந்து மறிச்சவங்க இல்லை, மாதா பக்தராக இருந்து கூடவே மாதாவிற்காக உழைத்தவர்கள். அதற்கு மிகச்சிறந்த அருமையான அமைப்பாக மரியாயின் சேனை இருந்தது. இவங்களை வீட்டை விட்டு, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியே போய் மாதாவிற்கு பணி செய்யக்கூடிய வல்லமையை இந்த மரியாயின் சேனை அவங்களுக்கு அளிச்சிச்சு. இதுதான் மரியாயின் சேனையுடைய மிகப்பெரிய கொடை, ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். சேனையில் இருக்கவங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க, அவங்கள கடவுள் மாதா இயக்குவாங்க, மிகப்பெரிய வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க. அப்படி செய்தவர்கள் தான் இந்த பொதுநிலையினர். அன்பானவர்களே, மாதா பக்தராக மட்டும் இருந்தால் போதாது, மாதாவிற்காக உழைக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு மிகச் சரியான இடம் மரியாயின் சேனை. நீங்களும் மரியாயின் சேனையில் சேருங்கள், தேவத்தாய்க்காக உழையுங்கள். நன்றி. மரியாயே வாழ்க.